ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா அந்த போதும் மண்ணு கிளவிக்கிட்ட வந்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெண்பாவை வந்து கேட்காத நான் எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க முடியாது, இந்த ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற முடிவு வந்து வெண்பாவோட எழுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா கையில் விட்டுறாங்க இந்த சாய்ஸை. இதை கேட்ட இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அவள் சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும், மாமா நீ சொல்லு மாமா ஓகேன்னு, நான் இப்பயே வந்து கழுத்தை நிட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மறைஞ்சி நின்று இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா பிக்காளி. நம்முடைய பொதுமொன்னு கேள்வியும் பார்த்தீங்கன்னா நான் அதே தான் சொல்கிறாருங்க. அவள் சின்ன பொண்ணு என்ன தெரியும் விஜய், அவளுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவள் வந்து ஆல்ரெடி வந்து மல்லியை தான் அம்மான்னு வந்து நினச்சிட்டு இருக்கான். இன்னும் மல்லியே வந்து மறக்காது இருக்கா. இந்த டைமில் போயிட்டு ரஞ்சிதா தான் உன்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான்னா அவள் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. நான் வந்து நேரங்காலம் பார்த்து அவள் கையில் வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்மளுடைய விஜய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து விஜய் மாமா வந்து இந்த வெண்பாவை சொல்கிறத வந்து கேட்பார். அதனால் வந்து நம்ம வந்து வெண்பாவை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து விஜய் மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். அந்த மல்லி மாதிரி நமக்கு வந்து எப்படியாவது வந்து மைக்கி இந்த வெண்பா வந்து நம்ம பேரை வந்து மல்லின்ற பேரை விட்டுட்டு ரஞ்சிதான்ற பேரை வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போதும் முன்ன கிளவி இந்த ரஞ்சிதாவை 2 பேரும் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து பிடிச்ச சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டியை வந்து எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணி நீ ரஞ்சிதா தான் அம்மா அப்படின்ற வார்த்தையை வந்து விஜய் மாமா கையில் சொல்லிட்டேன்னா விஜய் மாமா வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளுடைய வெண்பா குட்டி கையில் வந்து சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்கப்பா. நம்மளுடைய வெண்பா குட்டி தனியாக வந்துக்கான்னு மல்லியம்மா நீங்கள் வந்து எத்தனை வந்து எங்களுக்கு வந்து பாசமாக வந்து சோறு விட்டி இருப்பீங்க, இப்போல்லாம் வந்து அந்த நாட்களெல்லாம் வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த ரஞ்சிதா வந்து போகிறாங்க. என்ன வெண்பா குட்டி தனியாக உட்காந்துருக்க அப்படின்ற உனக்காக வந்து பாரு ஆண்டி என்னென்ன சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கணும், வா சாப்பிடு அப்படின்ற மாதிரி என்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து வேணாம், நான் வந்து மல்லியம்மாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் வெண்பா, நீ வந்து சாப்பிடு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியை வந்து அப்படியே வந்து சாப்பிட வச்சு இந்த நான் ரஞ்சிதா வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா உங்களுடைய டாடா கையில் வந்து இந்த மல்லி அம்மாவை வந்து விட்டுற சொல்லு, என்ன தான் வந்து உங்கள் டாடா வந்து அம்மானு வந்து கூப்பிட சொல்லியிருக்காங்களே, இனிமேல் வந்து என்னை ஆண்டினெல்லாம் கூப்பிடாத என்னை அம்மானே வந்து கூப்பிடுன்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் வந்து மல்லி அம்மாவை மட்டும்தான் அம்மானு கூப்பிடுவேன், நீங்கள் வந்து ஆன்ட்டினா ஆன்ட்டி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நீ உங்கள் டாடா கையில் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி மட்டும் சொல்கிறியா வெண்பா, நான் வந்து உன்னை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குவேன், என்னை தாங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்காதுங்க எப்படியோ. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.